தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 32:28 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தாழ்மையில் வெற்றி. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவர் சமூகத்திலே எப்படி இருக்க வேண்டும்? நாம் எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களையும் மனையும் உயர்த்துவார். யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, யாக்கோபு எப்படிப்பட்டவர், யாக்கோபு எப்படி வாழ்ந்தான்னு வாசிக்கும்போது, யாக்கோபு எல்லா மக்களும் அவருடைய ஆடு மாடுகளும் யாப்போக்கு என்ற ஆற்றை கடந்து போய் விட்டார்கள். இங்கே யாக்கோபு தனிமையாக இருக்கிறார். அப்போது சம்பவத்தை வாசிக்கிறோம். அந்த நேரத்தில், ஒரு இருட்டான நேரத்தில் யாக்கோபு ஒருவருடைய போராடி கொண்டிருந்தார். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. யாக்கோபு இங்கே ஒருவரோடு போராடி கொண்டிருந்தார். எப்படியாவது தன்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்த அண்ணன் ஏசாவோ அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் இரவு முழுவதும் அவனுடைய வாழ்க்கையிலே கரைந்து போயிற்று. இப்பொழுது யாக்கோபு இரக்கத்தை பெற தன்னை தாழ்த்துகிறார். ஏதாச்சும் ஒரு இரக்கமான ஒரு காரியம் கிடைக்குமா என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். உடனே போராட்டத்தை நிறுத்துகிறார். தன்னை தாழ்த்தும் போது அங்கே வெற்றி அடைகிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய ஒவ்வொரு ஜீவித்திலையும் நீங்கள் நாளும் செய்ய வேண்டியது, தன்னை தாழ்த்தும் போது வெற்றி அடைவோம். வணங்கா கழுத்துள்ள இருதயத்தில் கிறிஸ்து வாழ முடியாது. முழுமையாய் நம்ம தாழ்த்தும் போது நாம் வெற்றி அடைகிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்பித்த ஒரு பாடம், தாழ்த்த வேண்டும். கிறிஸ்துவுக்கு நம்மை தாழ்த்தும் போது என்பது அது ஒரு பலவீனம் அல்ல. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் நெருங்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். மாபெரும் வெற்றிக்கு அது வழிநடத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆணுடைய சித்தம் என்னவென்று அறிந்து கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கும் போது நம்மை ஒரு வெற்றி அடைத்தக்கதாக வெல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை அந்த தாழ்மையை நமக்கு கற்றுத்தரும். முழுதுமாய் தன்னை தாழ்த்தும் போது, தேவனுக்கு இதை பார்த்துக்கூடிய அருமையான பிள்ளைகளே, உண்மையாய் நம்மளை தாழ்த்தும் போது கிறிஸ்துவானவர் நமது உள்ளத்தில் வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். சாத்தான் கதவை தட்டுகிறான். கிறிஸ்து உள்ள சத்தம் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் வீடு மாறி வந்து விட்டானா என்று சொல்லாதபடி இருதயத்திலே தேவனுடைய சத்தம் கேட்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு கடவுளுக்குடைய அந்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். பத்தியிலே வாசிக்கிறோம், 23:12 வாசிக்கிறோம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் இயேசு. ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, தன்னை தாழ்த்தக்கூடியபடியாய் வாழ வேண்டும். நீதிமொழிகளிலே சாலமோன் சொல்கிறார், 16:18-19 வாசிக்கிறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனைமேற்றுமை. அகங்காரியோடைய கொள்ளை பொருளை பங்குபடுத்தி பார்க்கிறோம், சிறுமையானோடைய மனத்தாழ்மை ஏற்பது நலம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அதே 29:3 வாசிக்கும் போது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனையும் கனமடைவான் என்று சாலமோன் சொல்கிறார். எனவே நீங்கள் நானும் தாழ்மை என்றால் என்ன, தாழ்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கிறிஸ்து நம் தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சில், நம்முடைய செய்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் நானும் தாழ்ந்து கடன் போடும்போது நிச்சயமாகவே நீ வெற்றி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார். அப்படிப்பட்ட வெற்றியை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.